ஆடிப்பூரத்து சகத்துதித்தாள் ஆண்டாள் திருவடிகளை வணங்கி இன்று மார்கழி 29ஆம் நாள் பாசுரம் 29 சாற்றுமறை பாசுரமாகிய சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து என்ற ஒரு அழகிய பாசுரமாகும். இந்த பாசுரம் திருப்பாவையின் உயிர், திருப்பாவையின் ஆன்மா என்று போற்றப்படக்கூடிய ஒரு அருமையான பாசுரம். பகவத்கீதையிலே பக்தி யோகம், கர்மயோகம், ஞான யோகம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அந்த பக்தி வழியிலே அதைவிட உயர்வானது பிரபக்தி. அதாவது பிரபக்தி என்றால் சரணாகதி தத்துவம். இறைவனே கதி என்ற அந்த சரணாகதி தத்துவத்தை இந்த பாசுரத்திலே ஆண்டாள் மிக தெளிவாக காட்டுகிறாள். இறைவனை அடைய அருள் போதும், பொருள் தேவையில்லை என்பதை வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு அழகான பாசுரமாகும். சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய். சிற்றம் சிறுகாலே ஆண்டாளுடைய அந்த தமிழ் சொல் விளையாட்டு, சொல் ஜாலம். புலரா காலை வைகரை பொழுது, அப்படிப்பட்ட காலை வேளையிலே வந்து உன்னை சேவிக்க வந்திருக்கின்றோம். உன்னை சேவிப்பதற்காக பொற்றாமரை அடியே, பொன்னால் பொன் போன்ற சிவந்த தாமரை போன்ற பாதங்களை, அதாவது தேன் மலரும் பாதம் என்று ஆழ்வார் சொல்வார். அப்படிப்பட்ட இனிய அந்த உயர்வான அந்த திருவடிகளை நாங்கள் வணங்கி தொழுவதற்காக இந்த சிற்றம் சிறுகாலே என்று சொல்லக்கூடிய இந்த பிரம்ம முகூர்த்த வேளையிலே வந்திருக்கின்றோம். எங்களை காப்பாயாக, வாழ்வின் அர்த்தத்தை சொல்லுவதை நீ கொஞ்சம் காது கொடுத்து கேட்பாயாக என்று ஆண்டாள் நாச்சியார் கண்ணபிரானிடம் வேண்டுகிறார். இந்த சிற்றம் சிறுகாலே என்று சொல்லும் பொழுது, அதான் சிற்றம் சிறுகாலே, அதான் இளம் பிராயத்திலே, இளம் வயதிலேயே என்று ஒரு பொருளை கூட நாம் கொள்ளலாம். அந்த இளமை தன்மை இருக்கின்ற காலத்திலேயே இறைவனை நாம் நேசிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டாள் சொல்லுகிறார். இன்றைய இளைஞர்களுக்கு இது ஒரு பாடமான பாசுரமாகும். அப்படி நாங்கள் உன்னை தொட வருகின்றோம் என்று சொல்லியவள் அடுத்த 2 வரிகளிலே பெற்றம் மெய்த்துண்ணும் குளத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாது என்று சொல்ற. பெற்றம் என்றால் பசு, பசு கூட்டங்கள், பசு கூட்டங்களின் தலைவனாக இருக்கக்கூடிய கண்ணபிரானே, பெற்றம் மேய்த்து உண்ணும் குளத்தில், இந்த பசு கூட்டங்களை எல்லாம் பசு கூட்டங்கள் காட்டுகின்ற வழியிலே சென்று அவைகள் புல் மேய்ந்த பிறகு கூடி கழித்து சாப்பிடக்கூடிய அந்த இடையர், அந்த ஆயர் குலத்திலே வந்து வைத்தவனே, பெற்றம் மேய்த்துண்ணும் குளத்தில் நீ வந்து பிறந்தவனே, குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாது. குற்றேவல் அதாவது வேதங்கள், ஞானங்கள், வேதியர்கள், மறையோர்கள், விற்பனர்கள், வேத விற்பனர்கள் தான் இந்த முக்தியை பெற முடியும் என்கின்ற ஒரு மாயை திரையை கிழித்தவனி. அதனால்தான் நாங்க உங்களை தேடி வரலையே கண்ணா, நாங்க உன்னை தேடி வந்தோம் இல்லையே, நீதான் எங்களை தேடி வந்தாய், நாங்கள் அழைக்கவில்லை, நீயே தேடி வந்தாய். அப்ப தேடி வந்தவருடைய நோக்கம், உன்னுடைய நோக்கம் என்ன?
இப்படிப்பட்ட வேத விற்பன்னர்கள் ஞானிகள் தான் முக்தி அடையும் என்கின்ற அந்த பொய்த்திரையை நீக்கி அறிவு இல்லாத ஆயர் குலத்திலே வந்து உதித்ததன் காரணம் ஏதோ ஒன்று இருக்கிறது. அப்படி இருக்க காரணம் என்னவென்றால் குற்றேவல். உன்னை நாங்கள் புரிந்து கொண்டோம். உனக்கு குற்றேவல் என்றால் கைங்கரியம். குற்றேவல் என்றால் கைங்கரியம் என்று ஒரு பொருள். கைங்கரியம் என்ன கைங்கரியம்? ஒண்ணுமே இல்லை, நாம செய்யக்கூடிய இறைப்பணிகள் தான். ஆலய தூய்மை, ஆலயத்தை சுத்தமாக வைத்திருத்தல், பூ கட்டி கொடுத்தல், சாமரம் வீசுதல், விசிறி வீசுதல், பக்தர்களுக்கு உணவு வழங்குதல், இப்படி அதாவது சின்ன சின்ன காரியங்கள். இந்த சின்ன சின்ன காரியங்களை இறைவனுக்கு செய்தால் குற்றேவல். அப்படி குற்றேவல் செய்வதற்காகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம், எங்களை ஆட்கொள்வாய் என்று சொல்லுகிறார் இந்த 4 வரிகளிலே. அடுத்த 4 வரிகளிலே அதாவது அனுமன் கிட்ட கேட்பாங்க ராமாயணத்துல, நீ யார் என்று சீதை கேட்பார். நான் ஏவல் கூவல் செய்ய, ஏவல் கூவல் பணி செய்வோம். இதே ராமாயணத்துல இந்த கைங்கரியம் கைங்கரியம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு மாட்சிமை மிகுந்த ஒரு செயலை ராமனுடைய தம்பி லக்குணன் செய்வான். கம்பர் சொல்லுவார், அல்லை ஆண்டமைந்த மேனி அழகனும் அவளும் துஞ்ச வில்லை ஊன்றைய கையோடும் வெய்துயிர்ப்போடும் வீரன் கல்லை ஆண்டுயர்ந்த தோளாய் கண்கள் நீ சொரிய இமைப்புலன் நயனம் என்றான். நயனம் என்றால் கண்கள். அதாவது 14 ஆண்டுகள் அண்ணனோடையே இருந்து இமைப்பலன், இரவும் பகலும் கண் துஞ்சாமல், தூங்கவே கிடையாது. அண்ணனுக்கு ஒன்று என்றால் அண்ணனோடையே இருந்தவன். அப்படிப்பட்ட கைங்கரியம், அந்த கைங்கரியத்தை நாங்கள் செய்ய வேண்டும், அதற்கு வாய்ப்பை தர வேண்டும் என்று சொன்னவள் இந்த பறை 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 என்று முதல் பாடலிலே இருந்து இந்த நோன்பை நோற்பதற்கு தேவையான பறை எங்களுக்கு வேண்டும், பறை எங்களுக்கு வேண்டும் என்று சொன்னாலே அந்த பறை என்ன என்பதை இந்த பாட்டிலே மிக தெளிவுபடுத்துகிறார் ஆண்டாள். நாம் எல்லாம் நினைத்துக் கொண்டிருப்போம் பறை என்று சொன்னால் முரசு என்று பார்த்து கொண்டே வந்தோம். இந்த நோன்பை நோற்பதற்காக எங்களுக்கு நீ பறை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே வருகிறோம் ஒவ்வொரு பாடல் வரிசையிலே. இந்த பறை என்பது என்ன, இந்த பறை என்றால் என்ன என்பதை தெளிவுபடுத்துகிறார். கண்ணா, இந்த எளிய இந்த முரசு வடிவிலே இருக்கின்ற பறையை பெறுவதற்காக நாங்கள் வரவில்லை, உனக்கு வரும். அதாவது நமக்குன்னு கூட சொல்ல, நமக்கு இருக்கிற பிறவிகளை சொல்லல. நீ பிறவி அற்றவன், நீ எந்தெந்த யுகங்களிலே அவதாரங்களை எடுக்கின்றாயோ அந்தந்த அவதாரங்களிலெல்லாம் நாங்கள் உனக்கு உறவினராக வர வேண்டும். இப்பொழுது இருக்கிறோம் இல்லையா, எங்கள் குலத்துதித்து வந்த கோமகனே, இதை இந்த கைங்கரியத்தை, இந்த ஆற்றலை, இந்த ஆசீர்வாதத்தை, இந்த அருளை எங்களுக்கு தர வேண்டும். 7 பிறவி எங்களுக்கு இல்லை, உனக்கும் பிறவி இல்லை. ஆனால் உன்னுடைய அவதாரங்கள் அத்துணையிலும் நாங்கள் உறவினனாக வர வேண்டும். உறவினனாக வர வேண்டுவதோடு மட்டுமல்லாமல் உனக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும், உன் ஓடே இருக்க வேண்டும், உனக்கு அடிமையாக இருக்க வேண்டும். நம்மாழ்வார் சொல்வார், அதாவது திருவேங்கடத்து இந்த பெருமானை நம்மாழ்வார் வேண்டுகின்ற பொழுது, ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும். அதாவது இந்த அவருடைய ஆசை பெரிய ஆசை, கைங்கரியம் வழுவிலான எல்லா கைங்கரியத்தையும், கைங்கரியம் என்று இறைவனுக்கு என்னென்ன இருக்கிறதோ அந்த சின்ன சின்ன குற்றேவர்கள், அந்த சின்ன சின்ன அந்த உதவிகள், உதவினா நம்ம உதவி நாம அவனுக்கு போய் செய்ய போல, நாம் இறைவனை மகிழ்விக்கிறோம் அந்த சின்ன சின்ன செயல்பாட்டை. அப்படி இவர் சொல்றார், எல்லா கைங்கரியமும் நானே செய்ய வேண்டும். எவ்வளவு பெரிய ஆசை பார்த்தீங்களா நம்மாழ்வார். இந்த நம்மாழ்வாரை போல நாம் இருக்க வேண்டும், எங்களுக்கு கொடுக்க வேண்டும், எங்களுக்கு அந்த ஆற்றலை, உன்னோடே இருக்கின்ற அந்த உறவு தன்மையை, உன்னோடு இருக்கின்ற அந்த
சம்பத்தை, ஐஸ்வர்யத்தை, அந்த கிருஷ்ண அனுபவத்தை எங்களுக்கு நீ தர வேண்டும். இதன் இடையிலே எங்களுக்கு சின்ன சின்ன ஆசைகள், இதை நிறைவேற்ற முடியாமல் போகக்கூடிய சிறு சிறு ஆசைகள் எல்லாம், சிறு சிறு காமங்கள் என்று சொன்னால் இந்த இடத்துல ஆசைகள், இந்த ஆசைகளை எல்லாம், இந்த தடைகளை எல்லாம் நீ தவிர்த்து எங்களை காத்து அருள வேண்டும் மணிவண்ணா என்று ஆண்டாள் கண்ணபிரானிடம் வேண்டுவதுதான் இந்த பாசுரத்தினுடைய சாரம். அதாவது ஒரு இளவரசி, ஒரு நாட்டில் ஒரு இளவரசி இருந்தா, அவர் அறிவிப்பு விட்டா. என்னென்ன அறிவிப்பு சொன்னான், உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் என்கிட்ட வந்து வாங்கிக்கலாம், உங்களுக்கு தேவை என்னன்னு சொல்லி வந்து கேட்டு வாங்கிக்கிங்கன்னு சொல்கிறான். அதே மாதிரி வரவங்களாம் என்ன சொல்கிறாங்க, எனக்கு ஆடு வேணும், மாடு வேணும், வீடு வேணும், அதாவது அவங்க தேவை என்னவோ அதை கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க, மகிழ்ச்சியாக போகிறாங்க. நம்ம அதில் ஒரு வாலிபன் வரார், நல்லா மிடுக்கான ஒரு தோற்றத்துடைய வாலிபன் வந்து அந்த இளவரசி முன் நிற்கிறாங்க. இளவரசி என்ன வேணும்னு, எனக்கு ஒன்றுமே வேண்டாமா அப்படின்னு இளவரசிகிட்ட பதில் சொல்கிறார் அந்த வாலிபன். வந்த வாலிபன் உடனே இந்த அம்மாவுக்கே கொஞ்சம் ஆசை, இளவரசிக்கு. ஆஹா, எந்த ஆசைப்படாமல் இருக்கிறான், ஒரு நல்ல தேசசா, அதாவது உடல் வலிமையோடு பார்க்க வாலிப தன்மையோடு இருக்கிறான், இவனையே அவன் திருமணம் செய்துக்கிட்டா என்னன்னு இந்த அம்மா, என்னையே நீ திருமணம் செய்திக்கிறியா, செய்து கொள்ளையா என்று சொல்லி அவனை திருமணம் செய்து கொண்டு நாட்டுக்கே இளவரசன் ஆக்கிறான். அதாவது கடவுள்கிட்ட இது வேண்டும் அது வேண்டும் என்று வேண்டுவதை விட கடவுள் மாதிரி இளவரசி வச்சுக்கோமே, நாம போய் சாமி எனக்கு அது வேணும் இது வேணும் அது வேணும் இது வேணும் நம்ம போய் நிறைய கோரிக்கைகளை வைக்கவே கூடாது. நம் தேவை என்ன என்பது அவனுக்கு தெரியும். அதனால அந்த கடவுளை வேண்டி பெறுகின்ற பொருளை விட கடவுளை வேண்டுவது கடவுளையே அடைய வேண்டும் என்பதுதான் ராமகிருஷ்ணர் சொல்ற அந்த கதை, பரமஹம்சர். ஆக நாம் நம்முடைய கைங்கரியங்கள் வாயிலாக எங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடு, உன்னுடைய அனைத்து அவதாரங்களிலும் நாங்கள் உனக்கு உடனாக இருந்து உறவாக இருந்து அடிமை செய்ய வேண்டும் என்று சொல்லுவதுதான் பறை. அதான் பறை, அதாவது இறைவனுடைய அன்பை பெறுவது. பறை என்பதெல்லாம் இந்த பாடலிலே மிக அழகாக தெளிவுபடுத்தியிருக்கிற ஆண்டாள். அதை நாம் சிந்திப்போம் என்று சொல்லி இந்த பாசுரத்தை, இன்றைய பாசுரத்தை சாற்றுமறை பாசுரமாக இது விளங்குவதனால், சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள்களாய் பெற்றம் வைத்துண்ணும் குளத்தில் பிறந்து நீ குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறை கொள்வான் அன்றுதான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாவோ உனக்கே யாமாட் செய்வோம் மற்ற நம் காமங்கள் மாற்றேலோ எம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளை வணங்கி இன்றைய நிகழ்வுக்கு செல்ல கடமைப்பட்டிருக்கிறோம்.